ஹாய் ஹலோ வெல்கம் டு கரீஸ் அண்ட் கல்ச்சர். வணக்கம் அக்கா. வணக்கம். இன்னைக்கு என் தமிழ் ஃப்ரெண்ட்ஸு ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி செய்து காட்ட சொன்னாங்கோ. கொஞ்சம் சொல்றீங்களா? கண்டிப்பா. முதல்ல 200 கிராம் உடைச்ச கடலை, ஓகே. 10லேருந்து 12 காஞ்ச மிளகா, பூண்டு ஒரு 2 பல்லு, கருவேப்பிலை ஒரு 4-5 இலை போதும், நிறைய வேண்டாம். கடுகு ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூனோட கம்மியா, சால்ட் டேஸ்ட்டுக்கு ஏற்றது, கொஞ்சோண்டு பெருங்காயம், ஜஸ்ட் 1/4 டீஸ்பூன் நல்லெண்ணெய், அவ்வளோதான். இதுதான் இன்க்ரீடியன்ஸ். முதல்ல உடைச்ச கடலை இதில் போட்டு ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் அந்த சூடு ஏறி அதுல இருக்கிற ஈரம் போறதுக்காக கொஞ்சோண்டு வறுத்து எடுத்துக்கணும். நெல்ல பவுடர் ரொம்ப நேரம் தேவைப்படாது. அந்த பச்சை வாசனை போகணும். அட் த சேம் டைம் அது கொஞ்சம் அந்த ஈரம் இருந்ததுன்னா போச்சுன்னா ரொம்ப நாளைக்கு நிற்கும். ப்ரிசர்வேட்டிவ் டைம் ரொம்ப இருக்கும். இப்போ இது மாதிரி வறுத்ததுக்கு அப்புறம் நல்லா நைஸ் அரோமா வரும். அந்த டைம்ல ஒரு செகண்ட் அப்படி வறுத்துட்டு எடுத்து நம்ம வேற பிளேட்ல மாத்தி கொஞ்சம் சில்லானதுக்கு அப்புறம் மிக்சியில போடணும். அது போடுறதுக்கு முன்ன காஞ்ச மிளகா நம்ம வறுக்கிறோம். அடுத்த ஸ்டெப் நம்ம இப்போ காஞ்ச மிளகாவை கொஞ்சம் மெலிசா வறுத்துக்கிறோம். இன்னும் இல்ல கொஞ்சோண்டு வறுத்தா போதும். ரொம்ப வறுக்கணும்னு இல்லை. ரொம்ப வறுத்துட்டா கூட டேஸ்ட் மாறிடும். அதனால ரொம்ப வறுக்க தேவையில்லை. கொஞ்சோண்டு வறுத்தா போதும். கொஞ்சம் கிறிஸ்பா வரலாம் வறுத்தா போதும். இதுல 2 டைப்ஸ் ஆஃப் மிளகாய் இருக்குக்கா. ஆமா, ஒன்னு கலருக்காக பேடகு சில்லி, ஒன்னு வந்து குண்டூர் சில்லி. ரெண்டுமே போட்டு கொஞ்சம் வறுத்துட்டு இப்போ இதை எடுத்து அதுல ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் கொஞ்சம் ஆற வச்சு அப்புறம் தான் அரைக்கணும். இதுவும் இதுலயே சேர்த்துடலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், இதுவும் கொஞ்சோண்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு இதுவும் அதுல சேர்த்தணும். ஸ்மெல் வரதுக்காக ஸ்மெல் இருக்கும், ஜீரணம் ஆகும் நல்லா. பருப்பு பொடினால ஜீரணத்துக்கும் நல்லது. இது ஈஸி டைஜஷன். போதும் போதும். இதுவும் இதுலயே சேர்த்துக்கணும். இப்போ இவ்வளோண்டு பூண்டு, இதுவும் கொஞ்சோண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் எண்ணெய்ல கொஞ்சோண்டு போட்டு மெலிசா வறுத்துக்கணும். இதுலயே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். அவ்வளோ போதும். நிறைய போட்டாலும் அப்புறம் கருவேப்பிலை பொடி மாதிரி வாசனை வந்துடும். அதனால இது போதும். கருவேப்பிலை கூட நல்லா ஆமா 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 நல்லா கிறிஸ்பியா வர மாதிரி ஃப்ரை ஆகணும். இப்போ இது நல்லா சில்லுன்னு ஆறிடுது. ரூம் டெம்பரேச்சர் வந்ததுனால மிக்சியில போட்டு அரைச்சிட்டு வரோம். இது எப்போ போட போறீங்கக்கா? அது கடைசியில ஒரு இதெல்லாம் மெசஞ்சதுக்கு அப்புறம் லாஸ்ட்ல ஒரு வாட்டி அப்படி போட்டு சுத்தி எடுத்துடணும். அவ்வளவுதான். அதுக்கு முன்ன போட்டா ரொம்ப மெசஞ்சிருச்சுன்னா டேஸ்ட் மாறிடும். இப்போ சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். சால்ட் ஆட் பண்ணி அரைச்சிட்டு வாங்க. இதுல கொஞ்சம் சால்ட் நான் போடுறேன். இந்த மாதிரி பொடி அரைச்சதுக்கு அப்புறம் லாஸ்ட்ல ஒரு வாட்டி இந்த பூண்டும் பெருங்காயம் கருவேப்பிலை 3 போட்டு ஒரு சுத்து விடணும் மிக்சியில. அவ்வளவுதான். என்னடா ரோஜா, நீ கேட்ட பருப்பு பொடி ரெடி. ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி ரெடி பண்ணியாச்சு. நம்ம தமிழ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாச்சு. எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா அனுப்புங்க. அவங்களை டேஸ்ட் பண்ணிட்டு கமெண்ட் எழுத சொல்லுங்க. நம்மளுக்கு ఇప్పుడు మంచి అరోమా இப்போ நைஸ் அரோமா வரும்.